2026 திமுக ஆட்சியை அகற்றுவது ஒன்றுதான். இந்த தேசத்துக்கு விரோதமான கட்சி திமுக, இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுக, இந்த தேசத்துடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான கட்சி திமுக, ஒரு வலிமையான மத்திய அரசுக்கு எதிரான கட்சி திமுக, தமிழர் நலன்களுக்கு எதிரான கட்சி திமுக. தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்பதை தவிர திமுக இருந்தே தெரியாது. இந்த மேடையில் இருக்கிற யாருக்கும் அவங்க அப்பா அரசியல் இல்லை, அவங்க தாத்தா அரசியல் இல்லவே இல்லை. எல்லாம் சுயமா உட்கார்ந்துருக்காங்க. ராஜமாக்கியோட அப்பா என்ன செஞ்சாருன்னா எங்க கிராமத்தில் விவசாயம் பண்ணியிருக்காரு. பிசி பாண்டியோட அப்பா எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணியிருப்பாரு, விவசாயியா. அவ்வளவுதான் அதிகபட்சம். பிஜேபி கட்சியா இருந்தா எங்க அப்பா எங்க தாத்தனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி முதல் தலைவர் அரசியல் வாங்கினாங்க. நாங்க எல்லாம் மக்களுக்கு முன்னாடி நிற்கிறோம். திமுக என்ன கேட்கல, ஒவ்வொரு மாவட்டமா இருப்பாரு திமுக. திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக அப்பாவும் வந்தாங்க. மதுரை அப்பாவும் செட்டியார் கனிமாடி, அது மாதிரி அப்பாவோட சர்வீஸ் தான் திமுக. தூத்துக்குடியில பெரியசாமி டாக்டர், விருதுநகர்ல கங்கபாண்டியன் அண்ட் சன்ஸ், கேகேஎஸ்ஆர் அண்ட் சன்ஸ், மதுரையில பிடி ராஜன் பிடிஆர் பதவியில் தேவராஜ் அண்ட் சன்ஸ், திருச்சிக்கு போனீங்கன்னா கேஎஸ் அண்ட் சன்ஸ், திருச்சியிலே அகில் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ், அதான் கட்சி. விழுப்புரத்தில் வந்தீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான் கட்சி. எங்க கட்சி? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏகபோக உரிமை ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஏன்னா கலைஞர் அண்ட் சன்ஸ் அண்ட் கிராண்ட்சன்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட்சன்ஸ் முடிச்சு. தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லு பேரன் தமிழ்நாடு முடிச்சு. இந்த கேவலமான அரசியலுக்கு தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி 2026 இந்த கப்பம் சட்டமன்ற தொகுதியில தாமரை வர வேண்டும். தேனி மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்சியை நடத்திருக்கிறார்னா அவரும் அவருடன் வந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல். ஒரு குழந்தைகளை கோயில போய் புரிஞ்சு எடுத்துக்கிறார். 4 தொகுதிகளை திமுக டெபாசிட் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். காரணம் கேட்டாங்க இல்லையாவோ அமிர்தாலிய மாத்திர மருத்துவ தெரிஞ்சவங்க எல்லா மொழிகளையும் சொல்றாங்க. தலைவலி என்னச்சுமா அமிர்தாலியம் தெரிஞ்சது, தலைவலி போயிட்டு தலைவலி தான் தலைவலி பூச்சி சொல்லுவாங்க ஒவ்வொரு மொழியில. அது மாதிரி மறுபடியும் 2026 திமுக ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாடு போயிடுது, தமிழ்நாடு காணும், தமிழ்நாடு காணாம போச்சு, தமிழ்நாடு எங்கே போச்சு. இப்படி ஒரு நிலைமை உருவாகாமல் இருப்பதற்கு இந்த சட்டமன்ற சுப்பிரமணிய பாரதிய பாடினார் ஒரு பாட்டு. உங்கள் கம்பன் சட்டமன்ற தொகுதிக்கு 104 வருஷத்துக்கு முன்னால சுப்பிரமணிய பாரதியார் பாடினார். அவருக்கு கம்பன் சட்டமன்றம் தெரியும். பாரதி பாட்டு காயை முடி கொடுப்பாரு, அதை காய்ந்து பணிந்து புகழ்ந்தவாறு ஒரு பாட்டு. அது இடையில ஒரு வரி வரும், ஓங்கி வளர்ந்ததோடு கம்பம், ஓங்கி வளர்ந்ததோ கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதவன் என்று பாண்டி நல்லூரி சிவபிடிக்க பட்டுரை வீசி பறந்தது பாரி தாயை மணி குறிப்பாரு. இந்தியாவில் எத்தனை அவர் பிறந்த 8 வருடத்துக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னையிலிருந்து அவர் வாழ்ந்த காசியிலிருந்து அங்கெல்லாம் இந்த தாயை மணி கொடி பறக்கணும்னு சொல்லவில்லை. கம்பத்துல வரக்கூடிய பாரு, கம்பத்துல தாரை அந்த மணிக்கொடி பறக்கும் என்று சொல்ற அந்த வார்த்தை தாமரை கொடி பறக்க போகுது. அதை நோக்கி நாம கருத்து. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனி காங்கிரஸ் கட்சிக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு. ஏதோ திமுக போற பிச்சையில நான் கவுன்சிலர் ஓடிட்டு அவ்வளவுதான். காங்கிரஸ் என்பது இருந்த காலம்.
வருங்காலம் திமுக ஆட்சியில் பிஜேபி என்பதுதான் எதிர்காலம் என்பதை இந்த மாவட்ட மக்களுக்கு அதை முழுமையாக புரிந்து கொள்ளவெல்லாம் மரியாதைக்கு பாலசுப்ரமணியம் பிஜேபி